நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது அவர் வெளியில கொண்டு வந்து நமக்கு அர்த்தத்தை பலன் அளிக்கிறார். ஆக ஜெபம் எல்லா வகையிலும் செயல்படும். அதனால எல்லா வகையிலும் நமக்கு ஜெபம் அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா சுவிசேஷம் 31ஆம் அதிகாரத்தில் தேவனால் கூடாத ஒரு காரியமும் இல்லை. 1:37 ஆக தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். தெய்வம் எல்லாம் செய்யுங்கள். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவர். மனுஷனை மண்ணிலே உருவாக்கி மனுஷனை மண்ணில் உண்டாக்கியவர். ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். அந்த ஜீவனில் உள்ள தேவன் அந்த ஜீவனுள்ள தெய்வம் அந்த சுவாசத்தை காக்கிறார். அந்த சுவாசத்தை நோக்கி கொண்டு நமக்கு எதை செய்ய வேண்டும், நமக்கு எந்த செய்யணுமோ, எப்ப செய்ய வேண்டும், எப்ப செய்யணுமோ அவர் சிந்தனையில் இருக்கிறார். அவர் சிந்தனையில் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது அவர் செய்ய தடையே படாது. ஆக நம்முடைய ஜெபத்தை நேரத்தை அதிகரிக்க வேண்டும். ஜெபத்தை அதிகரிக்க வேண்டாம். தனித்து ஜெபிக்க வேண்டும். தனித்து ஜெபிக்க வேண்டும். சபையில் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்களிடத்தில் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகளிடத்தில் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். சபையிலே சென்று நாம் ஜெபம் செய்வதும் மேன்மையானது. சபையில் ஜெபிக்கிறது நமக்கு மேன்மையானது. வேதத்தை கேளாத ஜெபம் அருவருப்பு. தெய்வத்தை கேட்காத ஜெபம் அது அருவருப்பா இருக்கு. தெய்வத்தினுடைய வார்த்தையை கேட்டு கேட்டுக்கொண்டு அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது போல அவர் பிரசங்கிலே சொல்லபடி சொல்வது போல நீர் ஆகாரத்திலே தண்ணீரை போடு. நீ ஆகார தண்ணீரை அநேக நாட்கள் கொண்டு அது பலன் வரும். அநேக நாள்கள் கொண்டு அந்த பலன் அந்த பலனை பெற்றுக்கொள்ள அந்த பலனை நீங்க பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமாய் வாழ. ஆண்டவருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. துதி கன மகிமை எல்லாம் உண்டாகட்டும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நேரம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நேரம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இயேசு அனுகிரகிக்கிற ஒரு நேரம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரத்துல இயேசு அனுகிரகிக்கிற நேரத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களையும் ஆசீர்வதிக்கிறார். வசனத்தின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தின் வழியாக நீங்களையும் அனுகிரகிப்பார். நாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க இருக்கிறோம். தெய்வத்திலே வசனத்தை கேட்க போறோம். மெய்யான தேவன் இயேசு, சத்தியமான தெய்வம் இயேசு ஆசீர்வதிக்கிறார். திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தமிழ் மக்கள், உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களுக்கும் நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் நான் தமிழில் சம்சாரிக்கிறேன். முழு உலகத்தில் உள்ள மலையாள மக்களுக்கு சுவிசேஷகர் லிசி பேசுகிறார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை மலையாளி பசங்களுக்கும் ஆண்டவர் நமக்காகவே பேசுகிறார். ஆண்டவர் நம்மளோடு சம்சாரிக்கணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். சிந்திக்க தெரியாததுக்கு அப்புறம் ஆகணும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 17:20 தேவன் என்ன பேசுகிறார்? தெய்வம் எந்தோ പറയുന്നു. உங்களுக்கு விசுவாசம் தேவை. உங்களுக்கு விசுவாசம் அவசியமான. விசுவாசத்தோடு நீங்கள் பேசினால், விசுவாசத்தோடு நீங்கள் சம்சாரிச்சால் ஆண்டவர் உங்களுக்கு செயல்படுவார். ஆண்டவர் உங்களோடு சம்சாரிக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு பிரயோஜனமானவைகள். ஆண்டவர் പറയുന്ന ஓரோ வசனமும் நமக்கு அவசியமுள்ளதாகும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிந்திക്കാൻ കഴിയാത്ത കാര്യങ്ങളെ ദൈവം തരുന്നു എന്ന് വേദം പറയുന്നു. அதை சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை, പറയുന്ന ആണ്ടവരുടെ സംസാരം, வார்த்தையினாலே நம்மை அதிகாரப்படுத்துகிறார். வார்த்தையினாலே நம்மை அதிகாரப்படுத்துന്നു. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கவனியுங்கள். ഇവിടെ പറയുന്ന വാക്യം ശ്രദ്ധിക്കൂ. மத்தேயு 17:20 அவர் என்ன சொல்லுகிறார்? 17:20 அவர் എന്തോ പറയുന്നു. கவனிப்போம். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு கடுகு விதை அளவுள்ள விசுவாசம் தேவைப்படுகிறது. கடுகோളം விசுவாசம் നിങ്ങൾക്ക് ആവശ്യമുണ്ട്. உங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. നിങ്ങൾക്ക് விசுவாസം ആവശ്യമുണ്ട്. அப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே நீங்கள் பேச வேண்டும். അങ്ങനെ ഒരു വിശ്വാസത്തിൽ നിങ്ങൾ സംസാരിക്കണം. தொடர்ந்து கவனியுங்கள். தொடர்ந்து നിങ്ങൾ സംസാരിച്ച് ശ്രദ്ധിക്കൂ. நீங்கள் இந்த மலையை பார்த்து, நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போய்னு சொன்னால் அப்படியே நடக்கும். നിങ്ങൾ ആ മലയോട് കടുകോളം സ്നേഹമുണ്ടെങ്കിൽ അതിനോട് പോകാൻ പറഞ്ഞാൽ അത് ഉടനെ പോയി തീരും. நீங்கள் விசுவாசத்தோடு சொன்னபடி அது நடக்கும். നിങ്ങൾ വിശ്വാസത്തോട് പറഞ്ഞാൽ അത് നടക്കും. தொடர்ந்து வாசியுங்கள்.
அப்புறம் போய் என்று சொல்லாத அப்புறம் போம். அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே. கவனிங்க, ഇതിലെ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കൂ. நீங்க சொன்னபடி நடக்கும். നിങ്ങൾ പറഞ്ഞ പോലെ സാധിക്കും. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. നിങ്ങളെ കൊണ്ടാകാത്ത കാര്യം ഒന്നുമില്ലേ. ஒரு காரியம் உங்களால கூடாமல் இருக்காது. ഒരു കാര്യവും നിങ്ങളെ കൊണ്ട് സാധിക്കാത്തതില്ലേ. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ആണ്ടവർ നിങ്ങളെ കൊണ്ട് വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യും. வேதத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? വേദത്തിൽ നമ്മൾ എന്തോ കാണുന്നത്? யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே യോബ് 9ന്റെ 10வது വചനത്തിൽ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ചിന്തിക്കുന്നതിലും അപ്പാരമായ കാര്യങ്ങൾ ദൈവം നമുക്ക് பெரிய காரியம் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. വലിയ കാര്യങ്ങൾ നമ്മൾ ചെയ്യുമെന്ന് എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നു. இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். വായി വാർത്ത നിങ്ങൾക്ക് അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ. அது உங்க வாயின் வார்த்தையினால நிறைவேறும். അത് നിങ്ങളുടെ വായിന്റെ വാർത്തകളെ കൊണ്ട് സാധിക്കും. விசுவாச வார்த்தையினால நிறைவேறும். വിശ്വാസത്തിന്റെ വാർത്ത കൊണ്ട് മാത്രം என் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக എന്റെ വീട് അനുഗ്രഹിക്കപ്പെടണം என்று நீங்கள் சொன்னால் നിങ്ങൾ പറഞ്ഞാൽ உங்கள் வீடு உங்கள் வாயின் வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படும். അത് നിങ്ങളുടെ വായി വാർത്തകളാലേ അത് സാധിക്കും. என் தெரு மக்கள், என் ஏரியா மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக என்று நீங்கள் എന്റെ சொன்னால் ഏരിയ മക്കളെ രക്ഷിക്കണമെന്ന് പറഞ്ഞാൽ அது அப்படியே அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றி போடுவார். അത് അവർ രക്ഷിപ്പിക്കുള്ളതിലെ മാറ്റിയിടുവാർ. ஆண்டவர் உங்கள் வாயினாலே அற்புதம் செய்வார். ആണ്ടവർ നിങ്ങളുടെ വായിനാലേ അത്ഭുതം ചെയ്യും. உங்கள் வாயிலே தேவன் தம்முடைய வார்த்தையை வைக்கிறார். ദേവൻ നിങ്ങളുടെ വായിൽ നമ്മുടെ വായിലെ വാർത്തകൾ പറയുന്നു. அதனால நீங்க உங்க வாயினால நல்லது செய்ய வேண்டும். നിങ്ങളുടെ വായി കൊണ്ട് നല്ലത് പ്രസംഗിക്കണം. தீமையானதை செய்யக்கூடாது. തീമയാണത് കെട്ടത് നിങ്ങൾ നനയ്ക്കൂടാതെ. நல்லது சொல்ல வேண்டும். നല്ലത് പറയണം. தீமையானவைகளை சொல்லக்கூடாது. തീമയാണത് നിങ്ങൾ പറയരുത്. நீங்க சொன்னபடி உங்களுக்கு நடக்கும். നിങ്ങൾ പറഞ്ഞതുപോലെ നിങ്ങൾക്ക് സാധിക്കും. பிரியமானவர்களே, മാനവരെ, நம்ம வாயினால என்ன சொல்றோமோ அது நடக்கும். നമ്മൾ വായി കൊണ്ട് എന്തോ പറയുന്നു അത് നടക്കും. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாயில போட்டு வச்சுக்கொள்ள வேண்டும். ആണ്ടവരുടെ വാർത്തയെ നമ്മുടെ വായിലെ ഇട്ടു വെക്കണം. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். யோசுவ 1:8 യേശു இப்படி சொல்றார். அவர் என்ன பேசுகிறார் என்று பாருங்கள். அவர் என்ன പറയുന്നു സംസാരം. என்னுடைய வார்த்தைகள். Hallelujah. 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 Praise Lord. Praise Lord. Praise Lord. Hallelujah. Hallelujah.